மல்லிகைப்பூ மாலை கட்டி பார்க்கலாம். இந்த பூ நூல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீளம் விட்டுக்கோங்க. அதில் 2 பூ வச்சு மேலும் கீழும் ஒவ்வொரு பூ வச்சு அப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. 2 முடிச்சு சரிங்களா. அப்படியே திருப்பினீங்கன்னா இந்த பூ மேலே இன்னொரு பூ வச்சுக்கலாம் சரிங்களா. அந்த பெருவிரலில் அந்த நூலை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அந்த பூவை எடுத்து அந்த காம்பும் அந்த நூல் மேலே வச்சு அந்த காம்பையும் நூலையும் பெருவிரலால் பிடிச்சிக்குவாங்க சரிங்களா. அதை அப்படியே மேலே நூலை கொண்டு வந்து கீழே அந்த காம்புக்கு அடியில் அந்த நூலை கொடுத்து நம்ம இழுக்கணும். இந்த பெருவிரலில் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா நூல், அதுவும் இந்த சுற்றி வர்ற நூலும் கொஞ்சம் ஒரு இழுத்து அப்படி டைட் பண்ணோம்னா அப்படி நின்றுக்கும். நீங்கள் சுற்றணுன்னே இல்லை, நீங்கள் அடுத்தடுத்து அதே இடத்துல திருப்பி திருப்பி அதே இடத்துல பூ வைக்கும்போது அப்படியே சுற்றி வந்துடும் சரிங்களா. அந்த இப்போ அடுத்த பூ வைக்கும் பாருங்கள். மேலே அப்படி சுற்றி பூக்கு காம்புக்கு அடியில் நூலை கொண்டு வந்துடணும். அடுத்த பூவும் அப்படிதான் மேலே வச்சு அந்த நீங்கள் நூல் பிடிச்சிருக்கீங்க இல்லையா பெருவிரலுக்கு அடியில், அந்த பெருவிரலும் அந்த காம்பும் ஒன்று போல் பிடிச்சி அந்த காம்புக்கு அடியில் அந்த நூலை சுற்றி கொண்டு வந்துடுங்க. அப்படியே சுற்றி சுற்றி கொண்டு வந்தோன்னா அப்படியே மாலை மாதிரி வந்துடுங்க. அந்த அப்படி கெட்டி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த பெருவிரலாம் நம்ம கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கணும். மல்லிகைப்பூவில் மாலை மாதிரி அப்படி நெருக்கமாக கட்டி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கனமாக இருக்குங்க, வெயிட்டாக இருக்கும். இதே நீங்கள் முல்லைப்பூ பிச்சிப்பூ அந்த இதிலலாம் அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும். இது வருங்க அழகாக அப்படி கோர்த்து வருது பாருங்கள் வரிசையாக. நம்ம அடுத்தடுத்துலையும் நான் அதுக்கு பக்கத்துலேயே ஒவ்வொரு பூவாக வச்சுட்டு அந்த நூலை மட்டும் நல்லா பிடிச்சிக்கணும். நீளம் ஆக ஆக வெயிட் ஆகுங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் தாங்குகிற அளவுக்கு ஒரு நீளத்துக்கு இந்த கட்டிக்கிடணும். அதுக்கடுத்து நம்ம அதே அளவுக்கு நூலை எடுத்து வச்சு அப்படியே கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா கட் பண்ண முடியாது நண்பர்களே. அப்படியே நம்ம அதெல்லாம் வைக்க முடியும். நம்ம கொறுக்கிற மாதிரி தான் அந்த மாலை. அதனால் உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ ஃபஸ்ட்டு ஒரு ஜான் அளவுக்கு எடுத்திங்கன்னா அதை கட்டிட்டு 2வது ஒரு ஜான் அளவுக்கு கட்டி 2யும் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான நீளம் வந்துடும். பாருங்கள் அழகாக இருக்கா. அப்படி ஒன்று போல் கொறுத்து மொட்டு மொட்டாக வந்திருக்கு இல்லையா நண்பர்களே. பாருங்கள் மேலே ஒரு அந்த காம்பும் அந்த பூவும் ஒன்று போல் அந்த காம்பும் நூலையும் ஒன்று போல் வச்சு அப்படியே அடியில் கூடி நூலை எடுத்து சுற்றினீங்கன்னா அப்படியே சூப்பராக நின்றுக்கும். வந்துட்டா பாருங்கள் அப்படியே மேலே கொண்டு போய் அந்த காம்பு வந்து பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த காம்புக்கு அடியில் கூடி நூலை கொண்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ பூ கட்டியிருக்கேன் பாருங்கள். அப்படியே மொட்டு மொட்டு அரும்பாக அப்படியே அழகாக ஒன்று போல் கோர்த்த மாதிரி வந்துடும். நல்லா இருக்கும் அந்த மாலை. நீங்கள் ஒன்று அடுத்து வந்து முல்லைப்பூலையும் கட்டி காட்டுறேன் சரிங்களா. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா. நீங்களும் கட்டி பாருங்கள். நான் அடுத்து முல்லைப்பூ கட்டி எப்படி மாலை நல்லா இருக்குதுன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா நண்பர்களே. இது எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பூ மாலை நம்ம மல்லிகைப்பூ பூ மாலை நல்லா இருக்கு இல்லைங்களா. நல்லா கோர்த்து மதுரை மல்லி அப்படி கோர்த்து நம்ம தலை அதை முடிச்சு வந்து நம்ம அப்படி 2யும் கட் பண்ணிவிட்டு அப்படி லைட்டாக முடிச்சு போட்டோம்னா அவ்வளோதான். இந்த முடிச்சு போடுறீங்களா அது வந்து நான் வந்து கனமாக நூல் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஒத்தையாகவும் விட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. இதை அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே போயிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.